இதமான குளிர்காற்று வீசும் கோவை மாநகரின் குக்கிராமத்திலிருந்து கோவைக்கு கல்லூரி படிப்புக்காக வந்த கண்மணி என்னும் நான் பள்ளியில் கழுத்து சங்கிலியை தவிர வேற எதுவும் தெரியாமல் மூடி மறைத்து பொக்கிசமா வளர்ந்தனா. என் உடையை மாற்றி மாடர்ன் கல்லூரி பெண்ணாக என்ன நானே மாத்திக்கிட்டேன். காலேஜ் ஹாஸ்டல்ல ரொம்பவும் கண்டிப்புகள் இருந்ததால தோழிகளுடன் வெளியில தங்க ஆரம்பிச்சேன். இப்போது கல்லூரி 2ஆம் ஆண்டு தொடங்கிடுச்சு. உடன் தங்கி இருக்கும் தோழிகள் அனைவரும் வசதி படைச்சவங்க. அவர்களுடன் சேர்ந்து கல்லூரிக்கு செல்லாம வாரத்தில் 2 நாட்கள் சினிமாவிற்கு சென்று பொழுத கழிச்சு இன்பமா நாட்கள் நகர்ந்துட்டு இருந்தது. 1ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்சார்ஜா இருந்த அதே ஸ்டீபன் என்ற ஆசிரியர் 2ஆம் ஆண்டு எங்க ஹெச்ஓடியா வருவார்னு சற்றும் நாங்க எதிர்பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை தோழிகளுடன் ஜெயிலர் படம் பார்த்துட்டு இன்பமா பொழுத கழிச்சுட்டு திங்கட்கிழமை காலை கல்லூரி சென்றோம். காத்திருந்ததே பேரதிர்ச்சி. ஸ்டீபன் தான் நம்ம புது ஹெச்ஓடி என்று வகுப்பு முழுசும் முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அடிவயிற்றுல பயம். மிகவும் கண்டிப்பான ஆசிரியர். அளவுக்கு அதிகமா விடுமுறை எடுத்ததால முதல் ஆண்டிலேயே இன்டர்னல் மார்க்ல கை வச்சு எங்களையெல்லாம் கண்ணீர் சிந்த விட்டு 2ஆம் முறை பரீட்சை எழுத வச்சாரு. தற்போது ஏற்கனவே எங்களுக்கு வருகை பதிவுல மிகவும் குறைவான நாட்களே இருக்குது. இத நினைச்சுதான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். எந்த தவறுக்கும் முதல் பரிகாரமா பெற்றோரை அழைப்பதுதான் இவர் பழக்கம். அதுவே எனக்கு மிகப்பெரிய கவலையா இருந்தது. மதிய உணவிற்கு பின் முதல் வகுப்பிற்கு முன் வந்து நான் தான் தற்போதைய ஹெச்ஓடி. அட்டனன்ஸ் கம்மியா இருக்கிறவங்க லிஸ்ட் எல்லாம் வாசிக்கிறேன். எல்லாரும் லேபுக்கு வந்து என்ன பாருங்க அப்படின்னு கடகடன்னு பெயரை வாசிச்சாரு. 7 பேர் வாசிச்சதுல என் பேரும் இருந்தது. அவர் பின்னாடியே 7 பேரும் லேபுக்கு நடந்து போனோம். இது வரைக்கும் லீவு போட்டது எல்லாம் ஓகே தான். இனிமே ஒழுக்கமா இருக்கணும். இனி ஒரு நாள் அட்டனன்ஸ் குறைஞ்சாலும் பேரண்ட்ஸ் வரணும். இன்டர்னல் மார்க் கிடையாதுன்னு கணீர் குரல்ல சொன்னாரு. என்னை பார்த்து கண்மணி போன்ற பெண்கள் எல்லாம் வரும்போது எவ்வளவு குடும்ப பாங்கா வராங்க. இப்ப பாரு, உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் நீ இப்படி ஊரு சுற்றிட்டு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை மேலும் படிக்க வைப்பாங்களான்னு கேட்டாரு. அவர் பேசி வாய் மூடல. என் கண்ணுல இருந்து கண்ணீர் கதகதன்னு வந்துச்சு. சாரி சார், இனிமே லீவு போட மாட்டேன். இனிமே கண்டிப்பா எல்லா நாளும் வந்துருவேன் அப்படின்னு என்ன அறியாம நான் ஏதேதோ பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் சரி கிளாஸுக்கு போங்க, இனிமே யாரும் அனாவசியமா லீவ் எடுக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சு வகுப்புக்கு அனுப்பி வச்சாரு. எல்லாரும் இனிமே லீவு போட மாட்டோம். இது வரைக்கும் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாலஜி லெட்டர் எழுதி சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்துடுங்கன்னு அப்படின்னு சொன்னாரு. 7 பேரும் லெட்டர் எழுதணும். எல்லா லெட்டரையும் என் கையில கொடுத்து நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. நீதான் மதியமே அழுது சீன் போட்டிருக்கிற, நீ கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த ஆள் வேற எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. ஒரு பயம் கலந்த பதட்டத்துடன் லேபுக்கு போய் அந்த லெட்டரை கொடுக்க காத்திருந்தேன். அப்ப அங்க அவர் வரல. அவர் வந்தா பார்த்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் தோழிகளும் ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி 10வது நிமிஷம் சார் வந்தாரு. லெட்டர் வாங்கி வச்சுட்டு ரொம்ப வருத்தத்துடன் பேசுவது போல என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நீ எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? உங்க அப்பா அம்மாவை எல்லாம் நான் போன வருஷமே பார்த்திருக்கேன். நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. சார், நான் ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணல. லீவு போட்டது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான். இனிமே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். லீவு போட்டதை சொல்லல புள்ள. வரும்போது எவ்வளோ அழகா சுடிதார் போட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா ஒரு குடும்பம் பொண்ணு மாதிரி வந்த. இது என்ன ட்ரெஸ் அப்படின்னாரு. இதற்கு பதில் சொல்ல தெரியாத திரு திருன்னு விழிச்சுக்கிட்டே நின்னேன். உன்னை பல தடவை நான் பார்த்திருக்கேன். படியில இறங்கி வரும்போது இவர்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லைன்னு கண்ணுல கண்ணீரை விட ஆரம்பிச்சேன். நீ எதுக்கு இப்ப அழுது சீன் போடுற? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு எந்திரிச்சு கிட்ட வந்து இன்னைக்கு இந்த ஆள்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். இவர்கிட்ட இருந்து எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பெரிய பயம். எதுவும் பேசாம
கண்ணீர் சிந்தியபடி அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். எதுக்கு அழுதுட்டு இருக்கிறேன்னு என்னை கேள்வி கேட்டாரு. நான் பிறகு உன்னிடம் பேசிக்கிறேன், இப்ப நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சுட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மறுநாள் காலை வழக்கம் போல கல்லூரிக்கு போனேன். ஆனா சுடிதார் துப்பட்டா போட்டு ரொம்ப பவ்யமா போனேன். கிளாஸ் ஆரம்பிச்சது. ஒரு 15 நிமிஷத்துல ஒரு சர்க்குலர் வந்துச்சு. கண்மணி மற்றும் ரம்யா ஹெச்ஓடி போய் பாருங்க அப்படின்னு. எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு முரட்டு வாத்தியார் போல என்னையும் ரம்யாவையும் பார்த்து, உங்களுக்கு இன்னைக்கு ஓடி கொடுத்துருக்கிறேன். ரம்யா, இந்த லேப்ல உட்காந்து உங்க கிளாஸ் அசைன்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்தாரு. கண்மணி, நீ என் கூட வா. இன்னொரு கல்லூரி பெயரை சொல்லி அங்கு சில பொருட்களை எல்லாம் லேபுக்கு எடுத்துட்டு வர வேண்டி இருக்குது. அதை எல்லாத்தையும் நீ வந்து பார்த்துட்டு 2 பேரும் அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய கார்ல என்ன கூட்டிட்டு போனாரு. சாலையில் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு பெரிய ஆலமரம். அந்த நிழல்ல காரை நிறுத்திட்டு உட்கார்ந்தாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே, சரி எங்கேயோ போங்க அப்படின்னு. அப்புறம் கிண்டல் பேசிக்கிட்டே அங்கேயே போச்சு. அப்புறம் என்ன, அதுதான். இதுக்குதான் இவரு என்னை வெளியே கூட்டிட்டு வந்தாரு.